தான் நமக்கு ஒரு சூட்கேஸ் வந்து நான் எல்லாமே அனுஷா கல்யாணத்துக்கு வாங்கின ஜுவல்ஸ் வளகாப்புக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாக்லேட் பிஸ்கட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையிலே vlog எடுக்க ஆரம்பித்தாச்சு. டைம் இப்போ 9 o'clock ஆயாச்சு. நான் இன்றைக்கி மார்னிங் ஒரு 6 o'clock போல் முழிச்சிட்டு இன்றைக்கி மார்னிங் ப்ரொடக்டிவாக போச்சு. எப்போவுமே வந்து காலையில் கொஞ்சம் ப்ளாக் எல்லாம் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், என்னோடய ப்ளாக் ஒர்க் அப்டேட் எல்லாம் முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிரும். பிகாஸ் இது வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை. காலையில் இதை முடிக்கலை அப்படின்னா என்னால் ஒர்க் பண்ண முடியாது என்னோடய ப்ளாகில். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து ரெசிபி என்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்னா தக்காளி ஜூஸ். ஏன்னா சம்மர்னால் சரி இந்த ரெசிபி எடுத்து அப்டேட் பண்ணலான்னு. இதில் 2 வெர்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த ப்ராப்பராட்டு இந்த பிளான்ச் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று ராவாக போட்டு பண்ணுறது. ஸோ இதோட ரெசிபி லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் ப்ளாக் ஒர்க் முடித்ததுனால நான் வந்து இனி ஃபுல்லாக ஃப்ரீ. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து மகா ரெக்வஸ்ட் பண்ணது. மகா வந்து அம்மா பழம் போட்டுலாம் சாப்பிடுவோம்ல, அது எனக்கு வேணும் அப்படின்னு. புட்டு தான் அப்படி சொன்னால், அவளுக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி மார்னிங் வந்து புட்டு பழம் வந்து நேற்று சதீஷ்ட சொல்லி இது வந்து பேயம்பழம். ஸோ பேயம்பழம் வாங்கியாச்சு, நல்லா பழுத்தது. அதுக்கப்புறம் பயறு, புட்டுக்கு கூட பயறு கண்டிப்பாக நான் வந்து அவிப்பேன். ஏன்னா வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், இன்னொன்று வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து புட்டில் நான் வந்து வெறுவி கொடுத்துருவேன். புட்டு வச்சு நெய் ஊற்றி சீனி போட்டு இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு பழம் போட்டு பயரும் போட்டு நல்லா வெறுவி உருட்டி வச்சுட்டேன்னு வைங்களேன், அவங்க வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அவங்களால அதில் பயறு இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ காலையிலேயே ஒரு ஹோல்சமான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த ஃபீல் வரும். ஸோ புட்டு வந்து நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன், ரெசிபி வீடியோவும் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு நான் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிக்கு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பஞ்சு மாதிரி சாஃப்டாக புட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு வருவீங்கள்ல, எந்த மாவு வேணாலும் இருக்கலாம். அரிசி மாவில் உப்பு கொஞ்சம் சுகர் நான் போடுவேன், தண்ணி வார்ம் வாட்டர் ஊற்றி வெறுவிட்டு புட்டு மாவு மாதிரி வெறுவினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. மிக்சியில் அந்த மாவை போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த புட்டு வந்து அந்த க்ரம்பிளியாக இருக்கிறது ஈவனாக இருக்கும். இதை நீங்கள் அவிக்கும்போது அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் புட்டு. ஸோ இதுதான் என்னோடய டிப் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கப்பு அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெறுவுங்க. அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து மாவில் அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த மாவை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. ஈவனாகிரும், பஞ்சு மாதிரி இருக்கும் புட்டு அவியும்போது. ஓகே, ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோடய செகண்ட் பேட்ச் அவிச்சிட்ருக்கேன். இனி ஒரு பேட்ச், ஏன்னா புட்டு ரொம்ப சாப்பிட முடியாது, ஒரு சின்ன பீஸ் தான் நம்மளால் சாப்பிட முடியும். சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகிடும். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவும் அஞ்சனா மித்ரா எல்லோரும், மாறன் எல்லோரும். ஸோ எக்ஸைட்டிங். ஸோ பார்க்கலாம். ஓகே, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? லயன் கிங். மகாவோட இன்னைக்கு மகா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேக்ட் எக்ஸ் வித் பிரெட் டோஸ்ட். அப்படி இல்லை, பிரெட் தான் நல்லாயிருக்கும். மகி அதை ஆஃப் பண்ணு, அம்மா வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். மகா ஷஷுகா மாதிரி இருக்கு. மகா பேக்ட் எக்ஸ். சூப்பர்.
நான் என்னெல்லாம் போட்டு சொல்லிட்டேன். என்ன பண்ணா? ஃபர்ஸ்ட் கேப்சிகம், டொமேட்டோ, கார்லிக், ஆனியன் வெட் பண்ணேன். கண்ணு காய்ஞ்சிச்சு. ஆனியன் வெட் பண்ணேன். ஆனியன் வெட்டும்போது இன்னும் கண்ணு காய்ஞ்சிச்சு தெரியுமா? நான் கழுவிட்டு சரி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு சாட்டே நல்லா பண்ணேன். காஷ்மீரி சில்லி பவுடர், ஆரிகானோ, பார்ஸ்லி, ரோஸ்மெரி அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுதேன். கிண்டுனதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து இந்த பவுலுக்குள்ள வச்சேன் போட்டேன். அதுக்கப்புறம் எக் ரெண்டுத்தையும் உடைச்சு அப்படியே மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் பெப்பர், ரோஸ்மெரி, அதுக்கப்புறம் அந்த பார்ஸ்லே போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் மேலே போட்டேன். அவனில் 180ல் எவ்வளோ நேரம்? 10 minutes பேக் பண்ணி எடுத்தோம். ஸோ குட், சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் மறக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ அம்மா வந்து அனுஷாவுக்கு டெலிவரிக்கு வந்து யூஎஸ்ஏ போகிறாங்கல்ல, அண்ட் அதுக்கு வந்து சூட்கேஸ் கேட்டிருந்தான். ஸோ மறக்கிறதுக்கு முன்னாடி மேலேருந்து சூட்கேஸ் எடுத்து வைக்கணும். இது எல்லாமே துவைச்ச துணி தான், அதனால் நீங்கள் வந்து என்ன வர்த்தி அழுக்கு துணியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு பாருங்கள். இங்கே வந்து ஒரு லோடு பைலாகி இருந்துச்சுல, அதை மடித்து வச்சாச்சு. இதை நாளைக்கு மடித்து வைக்கணும். லாண்ட்ரி வந்து ஒரு லோடை கிளியர் பண்ண உடனே அடுத்த லோடு வந்துடும். அது எப்படின்னே எனக்கு தெரியாதுங்க. துணி 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 நீ எப்போ அதை நினச்சாலே சரி. ஓகே, அது வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு மடித்து வச்சிடணும். இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், பெயிண்ட் எல்லாமே இப்போ தான் ஒயிட் வாஷ் அடிச்சிச்சு. ஏன்னு தெரியல, இதில் வந்து அந்தளவுக்கு பெயிண்ட் நிற்கவே மாட்டேங்குது. கதவில் ஃபுல்லாக பீல் ஆகிட்டே இருக்குது. டே மேலேருந்து அம்மா வந்து சூட்கேஸ் கேட்டால் எனக்கு அது மறந்துகிட்டே இருக்குது. மேலேருந்து எடுத்துகிறேன் 2 சூட்கேஸ். என்னோட பாகுபலி இங்கே இருக்காங்க, அதனால அவங்கள்ட்ட ஹெல்ப் எடுத்துக்கலாம் நம்ம. பார்த்தீங்கல்ல, நான் சொன்னோம்ல, ஏன் தண்ணி பாட்டில் தான் இவங்க எல்லாத்துக்கும். தண்ணி பாட்டில் இவ்வளவு நாள் ஏதாவது பாட்டிலில் குடிப்பாங்க. நான் எனக்குன்னு வாங்கினேன் பார்த்துக்கோங்க இந்த பாட்டில். நான் அவங்கள்ட்ட காணிச்சோம்ல, பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் இதில் தான் குடிக்கிறாங்க. மகா மஹி அப்பா எது கொடுக்கலாம் அம்மாவுக்கு? ஆமாம் ஆமாம், அது உடஞ்சிருச்சு. ஆமாம், 2 ப்ளூ எடுத்துரு. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அம்மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் லக்கேஜஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். அந்த சூட்கேஸ் வந்து எங்கள் கொரியா ட்ரிப்பில் வந்து உடஞ்சிடுச்சு. கொரியாவில் தானே நமக்கு ஒரு சூட்கேஸ் வந்து நாங்கள் வந்து சூட்கேஸ் வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ அது கையை பார்த்து. ஸோ அந்த சூட்கேஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணாங்க, ஆனால் உடஞ்சி வந்துச்சு. அதில் அப்போ அதில் தான் கிராக் ஆச்சு. இதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ 23 கிலோ வச்சு 23 எவ்வளவோ சொன்னான். இப்படி வைக்கல நீ, அந்த இதில் ஏறிக்கோடா. என்ன இருக்கு பேர் இதில் ஏறிடு. ஸோ 23 வச்சு பேக் பண்ணுறதுக்கு 2 சூட்கேஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த லக்கேஜ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து வரும்போது இதில் 25 கிலோ வச்சு பேக் பண்ணி கொண்டு வந்தோம். அதனால் இந்த சூட்கேஸ் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து அங்கே தனியாலாம் போகிறா. ஸோ அதனால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த சூட்கேஸ் கரெக்டாக இருக்கும். 2 ப்ளூ. ஓகே, நாளைக்கு போகும்போது இதை எடுத்துகிட்டு போயிடும். 2 சூட்கேஸ் இறக்கியாச்சு. சூட்கேஸ் எடுத்தாச்சு. அடுத்து வந்து அவள் என்கிட்ட கேட்டிருந்தது ஜுவல்லரி, ஆன்டிக். இது அவளுக்கு வந்து அங்கே வளகாப்பு அங்கே தான் நடக்க போகுது. ஸோ எந்த விதமான என்ன சொல்ல ஜுவல்ஸ் எதுவுமே அவள் அங்கே எடுத்துகிட்டு போகல யூஎஸ்க்கு. அதனால் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து நான் ஆர்டர் பண்ண போகிறேன். நிறைய
இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா. நான் தான் சொன்னேன், எப்படியும் அம்மா அங்கே வரதானே போகிறா, அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுற, ஏன்னா ஒரு நாளைக்குன்னு போடக்கூடியது. அப்போ என்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து அனுஷா கல்யாணத்துக்கு வாங்கின நிறைய அந்த இமிட்டேஷன் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம். ஸோ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் முக்கால்வாசி போடுறதில்ல. ஸோ அதனால் அதில் எடுத்து வைக்க போகிறேன். அவளுக்கு அங்கே வளகாப்பு டைமில் ஃபோட்டோ ஷூட் எதாவது பண்ணுறதா இருந்தாலும் இது வந்து ஒட்டியானும். அதுக்கப்புறம் கழுத்தில் போடுறதுக்கு ஒரு ஆரம் கேட்டிருந்தா அது உள்ளேருந்து எடுக்கணும். இது எங்கே வச்சுருந்தேன்? ஸோ இது வந்து மகாவுக்கு வாங்கின நெத்தி சுட்டி. இதெல்லாமே அனுஷா கல்யாணத்துக்கு நான் வாங்கினது தான். என்கிட்ட எனக்கும் பெருசாக நான் இந்த மாதிரியெல்லாம் போட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே அனுஷா கல்யாணத்துக்கு வாங்கின ஜுவல்லரி ஆர்டிஃபிஷியல். ஸோ இது வந்து ஜிம்கி, நல்ல பெரிய ஜிம்கி. இது நல்லாயிருக்கும் அவளுக்கு பட்டுக்கு. அவளுக்கு இங்கே வந்து வளகாப்புக்கு வந்து பட்டு எடுத்திருக்கோம். அம்மா வந்து அன்றைக்கி வந்து எடுத்தாங்க வளகாப்புக்குன்னு. ஸோ அதனால் இதெல்லாமே கரெக்டாக இருக்கும், அவளுக்கு சூட் ஆகும். அதனால தான் நான் சொன்னேன், ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நம்ம ஒரு டைம் 2 டைம் போடுவோம், அதில் எதுக்கு பெருசாட்டு நம்ம வேஸ்ட் பண்ணணும். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இது இப்போ எப்படியும் நாங்கள் இப்போ யூஸே பண்ண போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் அம்மாட்ட எடுத்து கொடுக்கணும், அதுக்கு வேண்டி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு டைமில் பிடிச்சிட்டு இருந்துச்சு, நான் வந்து போட்டுட்டு இருந்தேன், வியர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆக பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ வந்து மகிக்குன்னு நான் வச்சுருக்கேன். இதெல்லாமே பத்திரமாட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அவங்க போடுவாங்க அப்படின்னு. இது ஃபுல்லாமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு தான். இதில் நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும், ஆக்சுவலி நீட்டாகிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா கச்சா முச்சான்னு கிடக்கு பாருங்கள். இந்த பிள்ளைகள் வந்து இங்கேருந்து ட்ரெஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்றைக்காவது என்னோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் காணிக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மகிக்குன்னு நான் 4 பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். எவ்வளோ இருக்குது பார், பற்றியா? இது மாதிரி தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி குப்பை, வேண்டாத பொருள், அட்டைப்பெட்டி அந்த மாதிரி இருக்குன்னா 4த்தையும் எடுத்து கீழே வைங்க. உங்களுக்கு அந்த 4 ஓவர்ஃப்ளோ ஆகுது. வேண்டாம் அது வருதா? ஒன்றா இப்படி தான் வரும். எல்லா பார்பியும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் குட்டீஸ் வந்து பார்பி கூட எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கே அதுவும் ட்ரெஸ் இல்லாமல், ஏதோ அதுக்கு ட்ரெஸ்ஸு அதுதான் ஒட்டி இருந்ததுனால அதை பிரிக்கலை நீங்கள். இல்லாட்டி அவ்வளவு பார்பியும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்குது. சரி, ஓகே, 4த்தை எடுங்க. இங்கே வாங்க. ஸோ இந்த குட்டீஸ்கிட்ட வந்து 4 பேஸ்கெட் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். நான் சொல்லும்போது மகா வந்து ஒன்றும் இல்லை, அது எனக்கு எல்லாம் வேணும் தான். இப்போ போய் 1 செகண்டில் அவ்வளோ எடுத்து போட்டாச்சு. அந்த போர்டு வேணுமா? போர்டு பிஞ்சு தொங்குது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து க்ளீனிங் டே. ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணி இவங்களோட பேகு, புக்ஸ் எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ண போகிறேன். கோத்ரூ பண்ணிவிட்டு இப்போ எப்படி நெக்ஸ்ட் வருஷம் வந்து பழைய ஸ்கூல் பேக்கா இல்லை புது ஸ்கூல் பேக்கான்னு பார்க்கணும், எப்படி கண்டிஷன் இருக்குன்னு. அதனால எஸ், லெட்ஸ் டூ திஸ். மகி, லெட்ஸ் டூ திஸ். ஓகே, தேவைதான், ஒன்றும் இல்லை. அது நீ இன்னும் பிரித்து கூட பார்க்கல. அதெல்லாம் எடு. ஸோ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதில் இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக பார்த்து வேண்டியதை மட்டும் இந்த 3 பேஸ்கெட்டில் வச்சாச்சு. இந்த 1 பேஸ்கெட் வந்து காலி. அண்ட் எவ்வளோ டாய்ஸ் வேண்டான்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த பை நிறைய. ஸோ அந்த பை நிறைய ஜங்க் வந்து நீங்கள் உங்கள் இதில் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ மெயின் வேலை டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அஞ்சனா வந்து மாறனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாலும் சரி, ஓகே. அவனுக்கு தான் வந்து அவன் என்னை பார்த்தாலே பெருமை ப்ரௌனிஸ் இருக்கா, குக்கீஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்பான். அதனால் அவனுக்கு வந்து நல்ல ஒரு சாக்லேட் பிஸ்கெட், அவனுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். அதனால் சாக்லேட் பிஸ்கெட்ஸ் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ 125 கிராம் சாஃப்ட் பட்டர் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துருக்கேன். இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணோம். ஸோ சுகர் வந்து ஒரு 1/2 கப் சுகர். என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ரெகுலர் சுகரையே மிக்சியில் பவுட்ரு பண்ணியிருக்கேன்.
ஸோ குக்கீஸில் வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா அது ஈவனாக மிக்ஸ் ஆகும், அதுக்கு வேண்டி தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் இவ்வளோ ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா க்ரீம் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து ஒரு உட்டன் ஸ்பூனை வச்சே மிக்ஸ் பண்ணிட போகிறேன். பட்டர் சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து எக்லெஸ் குக்கீஸ் தான், அதனால் வெஜிடேரியன்ஸ் இது உங்களுக்கு தான். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது என் பிளாகில் உள்ள ஒரு ரெசிபி தான், ஸோ அதுதான் ரெஃபர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் இந்த கொக்கோ பவுடர் கூடயே ஆட் பண்ணுறேன், ஏன்னா அப்போ ஈவனாக மிக்ஸ் ஆகிரும். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட், அதாவது மாவு, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கிங் சோடா, இந்த கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடரை இந்த பட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு சாக்லேட் பட்டர் மிக்ஸ்சர் ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கொக்கோ பட்டர் மிக்ஸ்சர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன், அது என்னென்னா உப்பு. ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இதை பண்ணும்போது தான் எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகுது. நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கிங் ரெசிபீஸ் முந்தி vlogல நிறைய போடுவேன், பட் இப்போ வந்து போடுறதே இல்லை. பிகாஸ் ஷார்ட்ஸில், இன்ஸ்டாகிராம் ரீலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால என்னால் பழைய மாதிரி போட முடியல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது செஞ்சு காணிக்கிறது எனக்கு ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து 1 கப் கோதுமை மாவு. என்னோடய ப்ளாகில் நான் வந்து மைதா வச்சு பண்ணியிருப்பேன், பட் இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து கோதுமை மாவு தான் வச்சு பண்ணுறேன். ஸ்டில் இந்த குக்கீஸ் வந்து நல்லா வரும். ஸோ நம்மளோட இது வந்து ஒரு பேசிக்கான ரெசிபிங்க, ஒரு பேசிக்கான சாக்லேட் பிஸ்கெட்டு. இது வந்து நான் இப்போ ரவுண்டாக ஒரு நிமிஷம், அஞ்சனா கரெக்டாக ஃபோன் அடிக்கிறா. ஓகே அஞ்சனா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வரேன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும்னு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கி டோ வந்து நீட்டாக வந்துடுச்சு. உங்களோட குக்கி டோ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் மாவு வேணால் போட்டுக்கலாமா, கோதுமை மாவு. பட் எனக்கு இது வந்து ஓகே, ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் இதை அப்படியே வச்சிட போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க டோ வந்து அந்த வெட்டை இதை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ என் ப்ளாகில் நான் என்ன போட்டிருக்கேன், இதோட லிங்க் வந்து கிராம் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே இதோட லிங்க் கொடுக்குறேன். அதில் மைதா யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதுக்கு பதில் கோதுமை மாவு வச்சு பண்ணுங்கள். ஸோ இது வந்து 170 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணணுன்னு போட்டிருக்கேன். குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி ட்ரேயில் வச்சு லேசாக தட்டிட்டு 15 நிமிஷம் பேக் பண்ணணுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். பார்ச்மெண்ட் பேப்பர் நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் லைன் பண்ணிடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். இதோட லிங்க் வந்து எப்போவுமே கீழே இருக்கும். நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய பார்ச்மெண்ட் பேப்பர் இது தான்.
ஓகே, இப்போ குக்கீஸ் கப் கேக்ஸ் எதுவாக இருந்தாலுமே நான் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு தான் பண்ணுவேன். என்கிட்ட வந்து கப் கேக்ஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்குது. இது வந்து குக்கீஸ்க்குன்னு நான் வாங்கி வச்சுருந்தேன், சின்னது. நியர்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்கூப் எடுத்து கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, ஸோ ரோல் பண்ணி அரேஞ்ச் பார்ச்மெண்ட் பேப்பரில் நீட்டாக வச்சுட்டு லேஸாக இந்த மாதிரி தட்டிட போகிறேன். ஏன்னா அப்போ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த குக்கீஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டே வைங்க. ஓகே ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா குக்கீஸையும் வச்சிடலாம். நான் சொன்னேன்ல, அந்த குக்கீஸ் வந்து என்ன தான் சாஃப்டாக டோ இருந்தாலுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, கையிலெல்லாம் ஒட்ட மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளுகிளுன்னு இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட கொஞ்சம் கோதுமை மாவை போட்டுருங்க. ஸோ இதை ஃபுல்லாக வச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு 9 பிஸ்கெட் வச்சுருக்கேன். இன்னும் 2 பிஸ்கெட்டுக்கு மாவு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 பிஸ்கெட் வரும். ஸோ இப்போ இது அவனில் வச்சு 170 டிகிரி செல்சியஸ் அவனில் 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பேக் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 15 நிமிஷம் செட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 15 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்கெட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து வரும், அது வந்து அந்த சூயாக இருக்குங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இந்த குக்கீஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அவன்லேருந்து எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கூலாக உங்களுக்கு அது வந்து இது ஹார்ட் ஆகும். ஸோ நான் இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த கூலிங் ரேக்கில் வச்சிட போகிறேன். என்னோடய செகண்ட் பேட்ச் பிஸ்கெட்ஸையும் பேக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு கிளேஸ் மாதிரி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கீஸ் எல்லாமே நான் பேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரேக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குது. இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு சாக்லேட் குக்கீஸு பிஸ்கெட்ஸு. ஆனால் நான் வந்து 1 ஸ்டெப் போய் எக்ஸ்ட்ரா இந்த சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சா அதை வந்து மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே நல்ல ஒரு திக்கான இது மாதிரி வைக்க போகிறேன், சும்மா ஒரு கிளேஸ் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து செம்ம ரிச்சாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த சாக்லேட் வந்து ஹார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இது நல்ல செட் ஆகிருமா. ஸோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து மேலே வந்து போட போகிறேன். ஸோ நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் எதுடா ஸோ இங்கே பாருங்க நம்மளோட சாக்லேட் குக்கீஸ் இல்லைனா பிஸ்கெட்ஸ் ரெடி. இதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து மகாட்டை, ஆமாம் அது கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ மகாட்டை வந்து ஆமாடா, ஏன்னா பெருசு போட்டால் நல்லா இருக்காது. ஸோ மகாட்டை வந்து மிச்சத்தை எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் பிஸ்கெட்ஸ் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். மகா பாய் சொல்லிடு. ஸோ மகா வந்து எனக்கு வந்து டெக்கரேட் பண்ண ஹெல்ப் பண்ணால், அண்ட் இந்த ஈச்சை வந்து எங்களை விடாமல் துரத்திட்டுருக்கு. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.